ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திக் ராஜா கதையில இன்னைக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு அவங்களோட பொண்ணுக்கு திதி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப அந்த இடத்துல முத்து வந்து நிக்கிறாரு, யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பாட்டி வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளையும் தயாரா பண்ணி வச்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா எங்கேயா இருக்க? இங்க தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சுப்பா. உடனேயே ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை கிட்ட சொல்லி கிளம்பிடுறேன். இது கேட்டதும் பாட்டியும், சரியா, சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அத்தை கிட்ட எப்படியும் பொய் சொல்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நேரா சகல கிட்டையும் மாமா கிட்டையும் போயிட்டு அங்க பாட்டி திடீர்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்களாம். என்ன அங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு மாமா சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத போ, செங்கல் சூளையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, செங்கல் சூளையில ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைய நான் முடிச்சிட்டு வரவா அப்படின்னு சொன்னதோட அவங்க அத்தையும், சரிங்க மாப்பிள்ள, முடிச்சிட்டு வாங்க, இத போய் ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, நான் எங்கேயாவது போனா ஒரு சில பேர் நான் வேற எங்கேயாவது போயிட்டேன் அப்படின்னு உங்க மனச குழப்புவாங்கல்ல, அதான் அத்தை சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப வில்லி இத பார்த்துட்டு, இவன் எங்க போறான் அப்படின்னு எனக்கு தெரியாதா, அவங்க அம்மாவோட திதிக்காக போயிட்டு இருக்கான் கோவிலுக்கு, இந்த வாட்டி இவன் கண்டிப்பா சிக்கிருவான் அப்படின்னு வில்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நேரா அவங்க மாமா கிட்டயும் சகல கிட்டயும் லைட்டா தலையசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. நேரா கோவிலுக்கு தான் போறாரு, பக்கத்துல உள்ள குளத்துக்கு திதி கொடுக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்ததோட பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா வந்துட்டியா ஐயா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பாட்டி, அத்தை கிட்ட பொய் சொல்லிட்டு தான் வந்தேன், எப்படியும் அவங்கள இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்னத்தை கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் அம்மாவுக்கு திதி கொடுக்கணும். இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, சரியா, அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம், நீ போயிட்டு குளிச்சுட்டு இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை மட்டும் கட்டிக்கிட்டு வா. உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல பாட்டி கேக்குறாங்க, உன் மாமனும் உன் சகலையும் வரலையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் வேற ஏதாவது சொல்லி வந்துருவாங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறாரு. இன்னொரு பக்கம் மாமாவை காமிக்கிறாங்க. அவரு நேரா அந்த ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, என் தங்கச்சிக்கு இன்னைக்கு திதி கொடுக்கணும், அதுக்காகவாவது நான் போறேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க எங்கேயோ போங்க, நான் உங்களை எதுவும் சொல்லல. இது கேட்டதோட மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சகல வந்துட்டு நேரா மாமா கிட்ட, மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. இத வந்து நம்ம ஈஸ்வரி கண்டுக்கல. அப்பதான் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, அக்கா பாத்தியா, எல்லாரும் சேர்ந்து இப்ப திதி கொடுக்கதான் போறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆரம்பிச்சிட்டியா, மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறியா? இங்க பாரு, என்னால கண்டிப்பா இந்த வாட்டி நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வர முடியாது. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, அக்கா, எப்படியும் வந்துட்டு அங்க நடக்க போறது நமக்கு தெரிய போறது இல்ல, நீ வா, கோயிலுக்காகவது போயிட்டு வருவோம். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, கோவிலுக்கா? என்னடி திடீர்னு கோவிலுக்கு கூப்பிடுறேன்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, கோவிலுக்கு போகணும் போல ஆசையா இருந்துச்சு, அதான் கோவிலுக்கு வான்னு கூப்பிட்டேன். ஏங்கா, உன்னை கோயிலுக்கு வான்னு கூப்பிடக்கூடாதா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இத வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, சித்தி கண்டிப்பா வந்துட்டு அங்க நடக்கிற அந்த திதியில உள்ள என் புருஷனை காமிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது.
எப்படியாவது அவரை காப்பாத்தணுமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நேரா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸ்கூட்டில போறதுனால அவங்க முன்னாடியே கோயிலுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சகலையும் மாமாவும் நேரா பாட்டியை வந்து பாக்குறாங்க. பாட்டி ரெண்டு பேரையும் பார்த்து எங்க ரெண்டு பேரும் வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா எப்படிம்மா என் தங்கச்சியோட திதிக்கு நான் வராம இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா என் தங்கச்சி என் பொண்ணை நீ எப்படியாவது சந்திச்சிருவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த நிலைமையில நீ பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு மாமா சொல்றாரு, அம்மா என் தலையில என் தங்கச்சிய பார்க்க கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு போல, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. சரி வாங்கம்மா தங்கச்சிக்கு திதி கொடுக்கலாம். மாப்பிள்ளை எங்கம்மா? பாட்டி சொல்றாங்க, பேரன் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிருக்கான் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வராரு. ஹீரோ வந்ததும் ஐயர் வந்துட்டு உட்கார சொல்லிட்டு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கையில ஒரு மாதிரி என்னமோ கட்டி விடுறாங்க. கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் ஆரம்பிக்குது. அப்ப முத்து இத பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு, சபாஸ் இதுதான் சரியான நேரம் அவங்கள இங்க கூப்பிடுறதுக்கு அப்படின்னு முத்து வந்து நேரா வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா என்னாச்சு? அவர் சொல்றாரு, இங்க பாருமா கரெக்டா வந்துட்டு இங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. அவன் பூஜையிலையும் உட்காந்துட்டான். நீ வந்தியன்னா கொஞ்ச நேரத்துல அவனை பத்தின உண்மைகளை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, சரி ஓகே நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இது மாதிரி கோவிலுக்கு போலான்னு கூப்பிட்டனே வாக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் உடனே ஈஸ்வரியும் சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ இதை பார்த்ததும் ஹீரோயின் நினைக்கிறாங்க, சோ கண்டிப்பா இவங்க எங்க கிளம்புறாங்கன்னா அங்க திதி நடக்கிற இடத்துக்கு தான் அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்படி பண்றாங்க. ஸோ இவங்களோட பிளானை எப்படியாவது வந்துட்டு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க கோயிலுக்கு போறாங்க. இவங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லியும் நம்ம ஈஸ்வரியும் சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. அப்ப எதேச்சியா நம்ம ரேவதி வந்து பாக்குறாங்க. பார்த்ததோட ஐயோ இந்த பக்கம் திதி நடந்துகிட்டு இருக்கு, இவங்க இந்த பக்கமா வராங்க, கண்டிப்பா மாட்ட போறாங்களே, அங்க போக விடாம எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம வில்லி நேரா அவளை பார்த்துட்டு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன சித்தி கோவிலுக்கு எல்லாரும் எதுக்காக வருவாங்க? சாமி கும்பிட தானே வருவாங்க, நான் சாமி கும்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னடி என்கிட்ட சொல்லாம வந்திருக்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன இது கோவிலுக்கு நான் சாமி கும்பிடதானே வந்திருக்கேன், இது உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதோட உடனே அவங்களும் சரி ஓகே சரி வா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இங்க சின்ன வேலை இருக்கு, நீங்க போய் அங்க சாமி கும்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னதோட வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறியை கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா போவேன். அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க மாட்ட போறாங்களே, எப்படி வந்து இவங்களை காப்பாத்துறது அப்படின்ட்டு டக்குன்னு அங்க இருக்கிற வேப்பிலையை எடுத்துக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி பார்த்து வந்திருக்கண்டா அப்படின்ட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வில்லியும் அக்காவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஹீரோயின் சாமி ஆடுறதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாமி ஆடுற மாதிரி உங்க குறை என்னவோ சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு. உடனே இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி உன் பொண்ணோட கல்யாணம் தடையில்லாம நடக்கணும் அப்படின்னா உன் தங்கச்சிய பால் குடம் எடுக்க சொல்லு, வீடு வரைக்கும் பால் குடத்தை கொண்டுட்டு போக சொல்லு, வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாது, அப்படி திரும்பி பார்த்தா அதுக்கப்புறம் உன் பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நீ திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னதோட வேற வழியே இல்லாம ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. வில்லி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அவளோட பொண்ணுக்கு நான் போய் ஏன் வந்துட்டு பால் குடம் எடுக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, நீதான் பால் குடம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இது அவங்களோட பிளானா இல்ல எதேச்சியா நடக்குதா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு வில்லிக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஸோ அதோட இந்த ப்ரோமோவை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.